காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இந்த தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெண்ணலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்லியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் செல்வம், ஜெயந்தி. இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு பெண் உள்ளனர். கணவன், மனைவி, மகன் ஆகியோர் கூலி வேலைக்கு இன்று சென்றுள்ளனர். அதே போன்று மகளும் கல்லூரிக்கு இன்று சென்றனர். இந்த நிலையில் இன்று வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரின் கசிவு ஏற்பட்டு திடீரென தீ பிடித்ததாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து வீட்டில் இருந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வீட்டு மனைப்பட்டா உள்ளிட்ட அரசு ஆவணங்களும், வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ், பீரோ, கட்டில், மின்விசிறி, ரொக்கப்பணம் 1 லட்சம், 2 சரவன் தங்க நகை, 1/4 கிலோ தங்கம், வெள்ளி கொலுசு, சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்து நடந்த நேரத்தில் வீட்டின் நல்வாய்ப்பாக யாரும் இல்லாவிட்டாலும் வீட்டில் இருந்த வளர்ப்பு நாயானது தீயில் கருகி இறந்துள்ளது. சம்பவத்தை கேட்ட வீட்டிற்கு வந்த செல்வம், ஜெயந்தி தம்பதியர்கள் வீடு கருகிய நிலை இருந்ததை கண்டு கதறு அழுமான காட்சியானது நம்மால் காணப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய்த்துறை அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் தீ பிடித்ததை குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியும் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர். சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவால் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் வளர்ப்பு நாயும் இறந்து போன ஒரு சோக நிலையானது அப்பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.